படத்தின் எடிட்டிங் வேலைகள் அனைத்தும் முடிந்து படம் வெளிவருவதற்கு முன்பு முதல் காட்சி அனைவருக்கும் காண்பிக்கப்பட்டது. அதைவிட முதல் முறையாக விவியின் கண்ணோட்டத்தில் அந்த படத்தில் பற்றிய விஷயங்கள் அனைத்தும் சுவாரஸ்யமாக, அழகான கட்டுரையாக, அருமையான புகைப்படங்களுடன் வெளிவந்திருந்தது. அந்த கட்டுரையே மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை விதைத்தது. படத்துக்கு சிறந்த ரீச்சாக அது இருந்தது. அவளது இந்த செய்கையால் ஷெட்டிக்கே அவள் மேல் இருந்த கொலைவெறி கொஞ்சம் தணிந்திருந்தது. இந்தியா வந்து தருண் தன்னை ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்குவானோ என்று அவர் எண்ண, அந்த நினைப்பே இல்லாதவன் போல் அவன் நடந்து கொண்டதும் இந்த பிரச்சனையை அதோட முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை அவருக்கு கொடுத்தது. எனவே அவரும் அவையெல்லாம் மறந்து பத்திரிகையாளர்களை அழைத்த பொழுது விவியையும் படம் பார்க்க அழைத்தார். கண்கள் மூடி திறக்கும் முன்னர் ஒரு மாதம் கடந்திருந்தது. தருண் புது படத்தில் நடிக்க துவங்கி அதுவும் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. அவனுக்கும் லயாவுக்கும் நடுவில் பெரிய பள்ளமே இந்த இடைப்பட்ட நாட்களில் விழுந்துவிட்டது. லயாவும் இப்பொழுது புது படத்தில் நடிக்கிறாள். இருவரும் சந்தித்தே 20 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டன. தெய்வா இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தருண் யதார்த்தமாக சொன்னவற்றை இவளை தவிர்ப்பதற்காகவே சொன்னதாக கதை கட்டினார். லயாவும் ஏற்கனவே இந்த கோபத்தில் இருந்ததால் எரியும் கொள்ளியில் எண்ணெயை ஊற்றியது போல் ஆனது அவள் நிலை. அதற்கு வலு சேர்ப்பதைப் போல் இந்த 20 நாட்களில் ஒரு முறை கூட அவளுக்கு அவன் போன் செய்யவில்லை. அதன் கோபமும் அவன் மேலே திரும்பியது. இங்கே வந்த பிறகு கண்மணி பற்றிய செய்திகளை படித்து அவை பற்றியும் தருண் தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்ற கோபமும் இருந்தது. இவை அனைத்திற்குமே அடிப்படை காரணம் அவன் அவளோடு பேசாதது மட்டுமே. அவன் மட்டும் லயாவை நேரில் பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று ஒற்றை வார்த்தை கேட்டிருந்தால் அனைத்து துன்பங்களும் மன உளைச்சல்களும் அவளை விட்டு பறந்திருக்கும். அதை செய்ய வேண்டியவனோ அவள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நடிகனுடனான அவளது வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்பதை அவளுக்கு புரிய வைக்க முயன்று கொண்டு இருந்தான். அவன் நடிக்கும் இந்த படத்திலும் நடிகையுடனான கிசுகிசு அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது. அது வேறு. அவள் வயிற்றில் புளிய கரைத்தது. அதற்கு மிக பெரிய காரணம் ஒரு போட்டியில் உங்களுக்கு பிந்துவோட திருமணம் முடிந்து விட்டதாமே என்ற கேள்விக்கு ஆமா இப்ப என்ன என்று கேட்டு வைத்திருந்தான் தருண். இந்த ஒற்றை வாக்கியம் போதாதா அவள் நிம்மதி பறிபோக? அவனாகவே சொல்லிவிட்டானே என்று எண்ணி குமைந்து போனாள். நாளுக்கு நாள் அவள் மனம் வேதனையில் துவண்டது. அவள் நிலை புரியாமல் மகளுக்கு போதனை செய்கிறேன் பேர்வழி என்று அவள் மனதை குத்தி கிழித்து கொண்டிருந்தார் தெய்வா. புதுப்படம் துவங்கிய பிறகு லயாவால் விவியையோ கண்மணியையோ பார்க்க முடியவில்லை. ஆனால் தொலைபேசியில் தொடர்பிலேதான் இருந்தார்கள். அது கூட ஒற்றை வார்த்தை நலம் விசாரிப்புகளோடு முடிந்து போனது. எனவே அவளால் மனதில் உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்தாள். தருணோடு வழக்கம் போல் தன் படத்தின் நாயகிக்கு தொல்லை ஏற்படாதவாறு பார்த்து கொண்டான். அவன் பார்த்து கொண்டான் என்பதை விட அவன் நாயகன் என்று சொன்னால் உடனடியாக கால்ஷீட் தர அனைத்து நடிகைகளும் தயாராக இருந்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கும். அவனும் அந்த கண்ணியம் கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்து கொண்டான். அவனை பற்றி என்னதான் கேள்விப்பட்டாலும் காதல் கொண்ட மனது அவன் நேசத்தை எதிர்பார்க்கவே செய்தது. அப்படி இல்லையா? தூரத்திலிருந்து அவனை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஏங்கியது. எனவே இன்றைய ப்ரிவியூ காட்சியை ஆவலாகவே எதிர்பார்த்தாள் லயா. படப்பிடிப்பு இருந்த பொழுதும் கூட 3 மணி நேரம் அனுமதி வாங்கி வந்திருந்தாள். வந்தது முதல் பார்வையும் மனமும் தருணுக்காகவே ஏங்கியது. அருகில் அமர்ந்திருந்த தெய்வா வந்திருந்த மற்ற ஹீரோக்களிடம் மகளுக்கு வாய்ப்பு கேட்டு கொண்டிருந்தார். லயாவின் பார்வை வாசலிலேயே பார்த்து பார்த்து மீண்டது.
10 நிமிடங்களில் தன் பாதுகாப்பு அதிகாரிகள் படைசூழ நடிகை சங்கீதாவுடன் அரங்குக்குள் நுழைந்தான் தருண். அவனை பார்த்ததில் மலர்ந்த அவள் முகம் அவனோடு சங்கீதாவை பார்த்ததில் கும்பிவிட்டது. அவர்கள் இருவரும் சேர்ந்து வரவே ஃப்ளாஷ் வெளிச்சத்தில் நனைந்தார்கள் இருவரும். அவர்கள் பின்னால் கொஞ்ச நேரத்தில் கண்மணி, வாசு, தருணின் தாய் கமலமும் வந்தார்கள். அவர்களையும் ஃப்ளாஷ் வெளிச்சம் நிறைத்தது. கமலம் கம்பீரமாக இருந்தார். வந்தவர்கள் நேராக லயாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். லயா கொஞ்சம் சகோஜமாக உணர்ந்தாள். லயாவின் அருகில் கண்மணி அமர, அவள் அருகில் வாசுவும் அவன் அருகில் கமலமும் அமர்ந்தார்கள். அக்கா, எப்படி இருக்கீங்க? நெகிழ்வாக கேட்டாள் லயா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ? லயாவின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டாள் கண்மணி. அவளை அறியாமலேயே தருண் இருந்த பக்கம் அவள் பார்வை போனது. லயாவால் பதில் பேச முடியாமல் கண்கள் தான் கலங்கின. அவள் மனநிலை புரிந்தவள் போல் கண்மணி இன்னும் ஆதரவாக அவள் கரங்களை அழுத்தினாள். தருண் என்கிட்ட பேசவே இல்லக்கா. அவர் என்ன மறந்துட்டாரா? என்னால் அவரை மறக்கவே அவருக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்கும் பொழுதே அவள் குரல் நடுங்கியது. லயா, நீ அந்த செய்தியெல்லாம் நம்புறியா? அதுதான் முக்கியம். இந்த உலகம் 1000 சொல்லும். அதையெல்லாம் நம்ப ஆரம்பித்தால் நம்ம நிம்மதிதான் கெட்டு போகும். தருணை பற்றி நான் எதுவும் சொல்ல தயாராயில்லை. ஏன்னா இனிமேல் நாங்க சொல்லிதான் உனக்கு அவன் மேல் நம்பிக்கை வரணும்னா அது எத்தனை காலம்தான் உதவும்? அவன் மேல் உனக்கே நம்பிக்கை வரும் வரை வேற யார் என்ன சொன்னாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதோடு தன் பேச்சை நிறுத்தி கொண்டாள். அவர்களும் எவ்வளவு நாள்தான் சொல்லி புரிய வைக்க முடியும்? பின்னர் படம் துவங்கி விடவே இருவருமே அமைதியானார்கள். லயாவால் படத்தில் ஒற்றை முடியவில்லை. மனமும் கண்களும் தருணியை சுற்றி வந்தன. அவனை கண்களில் நிரப்பி மனதில் பதிய வைத்து கொண்டிருந்தாள். அவன் சங்கீதாவுடன் பேசி சிரிக்கும் ஒவ்வொரு நொடியும் நெருப்பின் மேல் அமர்ந்திருப்பதைப் போன்ற அவஸ்தையை அனுபவித்தாள். எழுந்து சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து, நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவன்டா என்று கத்த வேண்டும் போல் கிளர்ந்த ஆவலை அடக்க கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். சீட்டில் அமர முடியாமல் தவித்தவளின் தவிப்பை தணிப்பதற்காகவே இடைவேளை வரை கண்மணியிடம் கூட சொல்லாமல் எழுந்து ஓய்வறைக்கு சென்றாள். டாய்லெட்டுக்குள் புகுந்து கதவை பூட்டிவிட்டு அந்த கதவிலேயே சாய்ந்து கொண்டாள். எதற்கென்று தெரியாமலே கண்களில் நீர் பெருகியது. அதை துடைக்க கூட தோன்றாமல் நெஞ்சு விம்பி தனிய மனபாரம் குறையும் மட்டும் அழுது ஓய்ந்தாள். பின்னர் வெளியேறி கொஞ்சம் டச் அப் செய்து கொண்டு இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அவள் அழுதிருப்பதும் சிவந்திருந்த அவள் விழிகளில் தெரிந்தது. கண்மணி அதை கண்டு கொண்டு இயலாத ஒரு புன்னகையுடன் விழியை திருப்பிக் கொண்டாள். படம் துவங்கவும் காபி கோப்பைகளுடன் ஆட்கள் வரவே ஒன்றை எடுத்து லயாவிடம் கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்து கொண்டாள் கண்மணி. நான் காப்பி குடிக்க மாட்டேன் கண்மணி, மெல்லிய குரலில் சொன்னாள். இன்றைக்கு ஒரு காப்பி குடிக்கிறதால ஒன்றும் ஆகாது, குடி, அழுத்தி சொல்லவே வாங்கி குடித்தாள். படம் முடித்தவுடன் படத்தை வாங்க வந்திருந்த தியேட்டர் உரிமையாளர்கள் அனைவரின் முகத்திலும் திருப்தியான புன்னகை. பத்திரிகை அன்பர்களும் அது ஒரு சிறந்த காதல் படம் என்று பாராட்டினார்கள். இறுதியில் தருணையும் லயாவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்க விரும்புவதாக சொல்லவே இருவரும் இணைந்து புகைப்படம் எடுக்க சென்றார்கள். தருண் லயாவின் அருகில் நெருங்கி யாருக்கும் சந்தேகம் வராதவாறு, என்ன ரொம்ப அழுதியா? எதுக்கு? நான் வேற ஒருத்தியோடு இருக்கேன்னு நினைச்சா அழுத? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் அவளிடம் கனல் வீசும் பார்வை செலுத்தியவன் அடுத்த நொடியில் சிரித்த முகமாக போட்டோவுக்கு போஸ் கொடுத்தான். லயாதான் மனதுக்குள் மேலும் சுருண்டு போனாள். அவனின் ஆறுதல் வார்த்தைக்காகவும் அவன் அணைப்புக்காகவும் அவன் கனிவான பார்வைக்காகவும் தான் ஏங்கி இருக்க அவனது சுடுசொற்கள் அனலில் இட்ட புழுவாக அவளை துடிக்க வைத்தன. மனதின் துயரத்தை முயன்று முகத்தில் வராமல் காத்தவள் அதன் பிறகு அவனை மறந்தும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. தோளோடு தோள் உரச நின்றாலும் இருவரின் மனமும் தூரத்தில் இருப்பதாகவே தோன்றியது அவளுக்கு. போட்டோ எடுத்து முடித்துவிடவே அங்கே நொடியும் தாமதிக்காமல் சங்கீதாவுடன் கிளம்பிவிட்டான்.
அவன் போவதையே இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அதே நேரம் கண்மணி கமலத்தை அவளிடம் அழைத்து வந்து அறிமுகம் செய்து வைத்தாள். எப்படி இருக்கம்மா? கனிவாக கேட்டார் கமலம். நல்லா இருக்கேம்மா, நீங்க? கொஞ்சம் தயங்கினாலும் கேட்டுவிட்டாள். எனக்கென்ன குறைச்சல், ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாம்மா சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு வந்த நாட்கள் இருவரும் இரு துருவங்களாகவே மாறி போனார்கள். அவர்கள் நடித்த படம் வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடியது. 100வது நாள் கொண்டாட்டத்தில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அன்றைய நாளில் தருண் அவளிடம் சரியாக பேசவில்லை. ஆனால் அவளை மாதம் ஒரு முறையாவது சந்தித்து விடுவான். அன்றைய மேடையில் எப்படியாவது அவனுடன் பேசிவிட வேண்டுமென்று வந்திருந்தாள். முடிவோடுதான் அவள். தருண், நான் உங்ககிட்ட பேசணும், பேசியே ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் தெரிந்தது அவள் குரலில். புருவம் சுருங்கி ஒரு நொடி அவளை பார்த்தவன், எப்போ என்று ஒற்றை வார்த்தையில் தன் சம்மதத்தை சொன்னான். அவன் சம்மதிக்க மாட்டான் என்று அவள் எண்ண, அவனது இந்த பதிலில் கொஞ்சம் தடுமாறினாள். அவள் தடுமாற்றம் உணர்ந்து, ஷெட்டியோட பார்ட்டி முடிஞ்ச மறுநாள் சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு வா, அங்கே பேசலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி கொண்டான். அவனை மறுத்து பேசவும் அவளால் முடியவில்லை. அமைதியாகிவிட்டாள். அவனுடன் மனம் விட்டு பேச வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அவனோ வீட்டுக்கு, அதுவும் அவனது அம்மா வீட்டுக்கு வர சொல்கிறான். அவனை என்ன செய்ய மனதுக்குள் கருவினாள். ஆனால் அதற்கு முந்தைய அவனுடனான சந்திப்பு கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாக்கினாலும் இருவரும் ராசியாகிய அந்த நாள் இனிமையாகவே சென்றது. அன்று ஷெட்டி பெரிய பார்ட்டிக்காக ஏற்பாடு செய்திருந்தார். அந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் தன் திரையுலக நண்பர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். அதில் தாராவும் ஒருத்தி. தாரா ஏற்கனவே தருணின் மேல் கோபத்தில் இருந்தவள். எப்படியாவது அவனை பழிவாங்க விரும்பினாள். ஆனால் ஒரு கதாநாயகியாக இருந்து கொண்டு தொழில் விஷயத்தில் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவனது கால் ஷீட் கிடைக்காதா என்று தவம் இருந்தார்களே தவிர அவனை விட்டு வேறு நாயகர்களை தெரிவு செய்ய கொஞ்சம் தயங்கவே செய்தார்கள். எனவே அவன் சொந்த விஷயத்தில், அவன் காதல் விஷயத்தில் தலையிட்டு குழப்பம் விளைவிக்க தயாராக இருந்தாள். எவ்வளவோ முறை லயாவிற்கு போன் செய்து அவனை பற்றி தவறாக எடுத்து சொன்னாள். அதற்கு உரம் போடும் விதத்திலேயே தேவாவும் பேசியது அவளுக்கு வசதியாக இருந்தது. இவ்வளவு முயன்ற பிறகும் வெளிநாட்டிலிருந்து விவி மூலமாக வெளிவரும் செய்திகள் அவள் ரசிக்கும்படி இருக்கவில்லை. நேரடியாக அவர்களை பற்றி அவள் கொடுக்கும் செய்திகளால் இங்கே அவர்களின் காதல் சேர வேண்டும் என்று ரசிகர்கள் நேர்த்திக்கடன் செய்யும் அளவு சென்றது. அவள் எரிச்சலை அதிகப்படுத்தியது. தன்னிடம் இவ்வளவு விஷயங்களை கேட்டுவிட்டு மகளை அடக்கி வைக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தேவாவையும் சகட்டு மேனிக்கு மனதில் கரித்து கொட்டினார். இந்த லயாவுக்கு வந்த வாழ்வு பாரு. திரையில் தோன்ற அவள் தாய் திரைமறைவில் வேலை செய்து தன் வாய்ப்புகளையும் தட்டி பறிக்கிறார் என்றால் பேக்கு மாதிரி இருக்கும் அவளுக்கு தருண் ஜோடியா? மனதுக்குள் வெதும்பினாள். எப்படியாவது இன்றைய பார்ட்டியில் லயாவை நேரில் சந்தித்து தருணை பற்றி இன்னும் மோசமாக சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படியும் இல்லையா, தன் வேலையை காட்டிவிட வேண்டியதுதான். என்ன அவமானப்படுத்தி என் காதலை எட்டி உதைத்தது, என்னை அசிங்கப்படுத்திய அவனது காதலை அவ்வளவு சுலபத்தில் சேர விட்டு விடுவேனா? அவன் கண்கள் வன்மத்தில் ஜொலித்தன. அன்று தன்னை சிறந்த முறையில் அலங்கரித்து கொண்டாள். அவளது பால் வெள்ளை நிறமும் வடக்கத்திய முக சாயலும் லோ கட் உடையும் அசாத்திய உயரமும் அவளை தேவதையாக ஜொலிக்க வைத்தன. அவளை காணும் யாருக்குமே ஆசை வரும். அவளோ கவர்ச்சியாக கிளம்பினாள். அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் செல்லும் பொழுதே அவளது கண்கள் லயாவையும் தருணையும் மட்டுமே தேடின. இருவருமே அவள் பார்வையில் சிக்கினார்கள். ஆனால் தனித்தனியாகவே இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் இருவரின் பார்வையும் நொடிக்கொரு தரம் தழுவி மீள்வதை சிறிது நேரம் ஒதுங்கி இருந்து கவனிக்கவே செய்தாள்.
நொடியில் தீர்மானித்து லயா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நேராக தருணிடம் சென்றாள். அவனை எதிர்பார்க்காத வேளையில் அவனை அணைத்து அவன் கன்னங்களில் முத்தமிட்டாள். அவள் செய்கையை அவளை சுற்றி இருந்த கதாநாயகிகளே எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் அவளை வித்தியாசமாக பார்க்க தருண் யோசனையாக அவளை ஆராய்ந்தான். அவன் ஆராய்ச்சி பார்வையை உணர்ந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் அவனிடம் சாதாரணமாக உரையாடினாள். எஸ்கியூஸ் மீ தருண், கொஞ்சம் வாயே பேசணும் சொல்லிவிட்டு அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். அவள் செய்கையில் எழுந்த எரிச்சலை மறைத்தவாறே சாரி, ஐ வில் பி பேக் சூன் என்று அவர்களிடம் சொன்னவாறே தாராவோடு சென்றான். எப்படி இருக்க தருண்? செயற்கையாக கேட்டாள். நல்லா இருக்கேன், நீங்க? அவன் சாதாரணமாகவே கேட்டாலும் அவளிடமிருந்து தன் ஆராய்ச்சி பார்வையை விலக்கவில்லை. தாரா வந்ததையும் தருணோடு பேசியதையும் அவள் முத்தமிட்டதையும் இதயம் வலிக்க வலிக்க பார்த்து கொண்டிருந்தாள் லயா. தன்னால் அவனை பொதுவில் நெருங்கவே முடியாத பொழுது அவள் நெருங்கி அணைத்து முத்தமிட்டு லயாவால் அங்கே இருக்கவே முடியவில்லை. அது சாதாரண பார்ட்டியாக இருந்ததால் அங்கிருந்து உடனே கிளம்பியிருப்பாள். ஆனால் அது அவள் நடித்த படத்தின் தயாரிப்பாளரே கொடுக்கும் பார்ட்டி ஆகையால் அவளால் அங்கிருந்து பாதியில் செல்ல முடியவில்லை. அவள் கண்களில் அணை உடைக்க காத்திருக்கும் கண்ணீருக்கு எவ்வளவு நேரம் பொறுமை இருக்கும் என்பதும் தெரியவில்லை. கொஞ்சம் தாமதித்தாலும் கரையை உடைக்க தயாராய் அவை இருந்தன. தருண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, படம் நல்லா வந்திருக்குன்னு கதிர் சொன்னான். நான் நடிச்சிருக்க வேண்டிய படம். சரி பரவாயில்ல, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போகும். இதழ்களில் செயற்கை புன்னகையுடன் கண்களில் வன்மத்துடனும் பேசினாள். இந்த படம் உன்னை விட்டு போக காரணம் நான் இல்ல தாரா. இப்ப கூட நான் உன்னோட படம் செய்ய தயாரா தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு நீ உன்னை மாத்திட்டு தான் ஆகணும். அதே பழைய தாராவா நீ எப்போ வேணா என்னோட நடிக்கலாம். அவன் நிலையை விளக்கினான். என்னை அவமானப்படுத்தியது இவனுக்கு ஒரு பொருட்டே இல்லையா? மனதுக்குள் வெகுண்டாள் அவள். இந்த படம் என்னை விட்டு போக நானா காரணம்? நீ என்கிட்ட அப்படி பேசியிருக்கலாமா? உனக்கு ஒரு சாரி சொல்லணும்னு கூட தோணலை இல்லை? நான் எதுவும் தப்பா சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே. நான் என்னோட மனசில் இருப்பதையும் என்னோட எதிர்பார்ப்பையும் சொன்னேன். என்னோட எதிர்பார்ப்புக்கு நீ இல்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு நடிகையை கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ லயா பின்னாடி சுத்துற, இதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னோட பர்சனல். அவன் நடிகையா இருந்தாலும் கண்டிப்பா உன்ன மாதிரி இல்லை. அந்த உன்ன மாதிரி கொடுத்த அழுத்தம் அவள் கோபத்தை அதிகரித்தது. என்ன மாதிரினா? கண்களில் கனலை இப்பொழுது அவனுக்கு நேரடியாக காட்டினாள். தாரா, நான் இதை பத்தி உன்கிட்ட ஏற்கனவே தெளிவா பேசிட்டேன். என் மனசுக்குள் நீ இல்லவே இல்லை. அந்த இடத்த லயாவால் மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது. இனிமேலாவது உன்னை நீ மாத்திக்கோ, அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அந்த தலையாட்டி பொம்மை தான் வேணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனால் எப்படி நீ கல்யாணம் செஞ்சுக்கிறன்னு பார்க்கலாம். அவளுக்கு வந்த கோபத்தில் கண்மண் தெரியாத அவனிடம் சவால் விட்டாள். எனக்கு அவ தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டால் அதை அவ தடுத்தாலே நிறுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எம்மாத்திரம்? ஏளனமாக கேட்டான். ஓ, உனக்கு உண்மையில அவ்வளவு நம்பிக்கையா? கொஞ்சம் அவளை திரும்பிப்பார். அவன் முகத்தில் இப்போ கொஞ்சமாவது உண்மையில் நம்பிக்கை தெரியுதான்னு. எனக்கு உன்னை நினைத்தாலே ரொம்பவே பாவமா இருக்கு தருண். அவள் சொன்ன பிறகுதான் அவளது நோக்கமே அவனுக்கு புரிந்தது. ஹஹா, இந்த எண்ணத்தோட தான் என்னை தனியா இழுத்துட்டு வந்து பேசுறியா? நானும் எலி எதுக்கடா அம்மனமா ஓடுதுன்னே நினைச்சேன். நீ சொல்றதும் சரிதான். இப்போ அவ கண்ணில் குழப்பம் தெரியுதுதான். ஆனால் அது நீ நினைக்கிற மாதிரி என் மேல் நம்பிக்கை இல்லாத பார்வை இல்லை. என்னை பொறுத்த அளவில் அவ இதையெல்லாம் தாண்டி வரணும். அப்படி தாண்டி வந்தால்தான் நான் அவளுக்கு கிடைப்பேன். இதில் எந்த சமரசமும் கிடையாது. இங்க இருக்கிற 20 பெண்கள் கூடவும் நான் பாரபட்சம் இல்லாம தான் பேசுறேன். இதையெல்லாம் நினைத்து அவ வருத்தப்பட்டு கவலைப்பட்டால் அவளோட வாழ்க்கை முழுசும் அவ ஃபீல் பண்ண வேண்டி இருக்கும். அது அவளுக்கு தெரியும். நான் அவளை சமாதானப்படுத்த போறதே இல்லை. உண்மையை உணர்ந்து அவளே சமாதானம் ஆகணும். இதுக்கு மேலேயும் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய். அவளுக்கு வைக்கும் பரீட்சை தான் இதெல்லாம்.
சொல்லப்போனா என்னோட வேலையை நீ சுலபமாக்குற, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், இவ்வளவு நாள் நீ ஒரு பெண் என்ற விதத்தில் உன்னை நான் எதுவுமே செய்யாமல் விட்டு வைத்தேன். அதுவும் நீ தேவாவிடம் லயாவிடமும் என்னை பற்றி போட்டு கொடுக்கிறாய் என்று தெரிந்தும் எப்போ நீ என்னையே உரசி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ, இனிமேல் தமிழ் படங்களில் உனக்கு வாய்ப்பு வராது. ஆனால் வேற மொழி படங்களில் வரும் வாய்ப்பை நீ தக்க வச்சுக்கிறது இனிமேல் நீ நடத்துகிற முறையில் தான் இருக்கு. சிரித்தவரை கோவப்பட முடியும் என்பதை அந்த நேரம் உணர்ந்தாள் தாரா. முதல் முறையாக தேவையில்லாமல் தருணை பகைத்து கொண்டோமோ என்று எண்ணினாள். அவன் காதலை கலைக்க வேண்டும் என்று நாம் எண்ணினால் அவன் நம் வாழ்க்கையிலேயே கை வைக்கிறானே என்று நொந்து போனாள். எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் என்று எண்ணினால் அதற்கு வாய்ப்பே அளிக்காமல் இதுவரை உன்னை விட்டு ஒதுங்கி போன தருணையும் சிரிச்சிட்டே எல்லாத்தையும் சகிச்சுக்கிற தருணையும் மட்டுமே பார்த்திருக்க. இனிமேல் தருணுக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுப்ப. சரி, அதெல்லாம் போகட்டும். வா, நாம டான்ஸ் ஆட போகலாம். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போலாம், வா வா. எதுவுமே நடவாததை போல் அவளை ஆட அழைத்தான். இவர்கள் இங்கே சிரித்தவாறே வழக்கடிக்க கண்மணி வருவதில்லை. எனவே அவள் பேச்சுவதில்லை. பொதுவாக இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தனித்திருந்தாள். அந்த நேரம் அவள் அருகில் இருந்த இருக்கையில் இன்னும் 2 நடிகைகள் வந்து அமர்ந்தார்கள். அவர்களும் தருணுடன் ஏற்கனவே நடித்தவர்கள்தான். என்னப்பா நடக்குதுங்க? வந்தா தருணோட பசை போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டா. தருணும் எதுவும் சொல்லாமலே இருக்கானே, என்ன இது? ஒருத்தி கேட்க, அட உனக்கு விஷயம் தெரியாதா? அவ தருணை பிராக்கெட் போட பாக்குறா. ஆனால் இதுக்கெல்லாம் சிக்கிற ஆளா தருண்? அதை விட தருண் மாதிரி ஒரு ஆள் கிடைத்தால் நீயோ நானும் வேண்டாம்னு சொல்லுவோமா? அவனை எத்தனை பேர் வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனால் அவனோட மனசுக்கு யார் இருக்காங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அப்படி அவன் மனசில் இடம் பிடிக்கும் பொண்ணுக்கு உண்மையிலே கொடுத்து வைத்தவள்தான். உனக்கு தெரியுமா? அவனோட பெட் நேம் நவீன விஸ்வாமித்ரர் தான். அவன் தவத்தை கலைக்க யாரால் முடியுமோ பெருமூச்சு விட்டாள் மற்றவர்கள். இதை கேட்டு இதுவரை உலகலக்காமல் கொதித்து கொண்டிருந்த அவள் மனது அண்டார்டிகாவில் பனிசாரில் நனைந்தது போல் சில்லென்று ஆனது. அந்த நவீன விஸ்வாமித்ரர் என்று பெயர் வாங்கியவன் தன் அருகாமையில் குலைவதும் தடுமாறுவதும் அவள் கண் முன்பு வந்த போனது. அவன் தவத்தை கலைத்தவள் தான் தான் என்ற நினைப்பில் நெஞ்சம் பெருமிதத்தில் விம்பி தனித்தது. நான் தான் அந்த அதிர்ஷ்டக்காரி என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. லயாவின் அருகில் அமர்ந்திருந்தவர்களும் தாரா தருணியே பார்த்து கொண்டிருந்ததால் அவர்கள் லயாவை கவனிக்கவில்லை. அதன் பிறகு மனம் கொஞ்சம் லேசாக தருணை தனியாக சந்திக்கும் வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவள். அவள் கிளம்பும் வரை அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அண்டர் கிரவுண்டில் இருந்த கார் பார்க்கிங்கிற்கு செல்ல அங்கே அவனது டிரைவர் காரோடு காத்திருப்பது தெரிந்தது. கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அருகில் சென்றாள். அண்ணே, தருண் எப்போ வரேன்னு சொன்னார்? அவள் கேட்கவே திடுக்கிட்டு அவளை பார்த்தவர் அவருக்கு அவர்கள் காதல் தெரியுமாகையால், தம்பி கொஞ்ச நேரமானதும் என்னை கால் செய்ய சொல்லி இருக்காருமா. அதை சாக்கா வச்சு கிளம்பி வரேன்னு சொன்னார். நீங்க உள்ள உட்காருங்க, நான் அவருக்கு கால் பண்றேன். அவளுக்கு பின்பக்க கதவை திறந்துவிட்டு தருணுக்கு கால் செய்ய போனார். சரியாக 10 நிமிடத்தில் தருண் காருக்கு வந்து சேர்ந்தான். காரின் பின் இருக்கையில் ஏறி அமரவே அவனை தாவி அணைத்து கொண்டாள் லயா. அவனை பேசவே விடாமல் இழுத்து அணைத்து அவன் இதழ்களில் முற்றுகையிட்டாள். ஒரு நொடி தாமதித்தவன் பின்னர் அவன் முற்றுகையை தொடர்ந்தான். அந்த முத்தத்தை முடிக்கவே விரும்பாதவளாக அவனை விளக்கவே அனுமதிக்கவில்லை அவள். இருவரும் நடுவில் இருந்த கோபதாபங்கள் அந்த முத்தத்தில் கரைந்தன. அவனை விடவே முடியாது என்பதைப் போல் அவனை ஒட்டியே அமர்ந்து கொண்டாள். யாரின் கைக்கு சிக்காத மாணிக்கம் தன் கைப்பிடிக்குள் இருப்பது புரிந்து அந்த நொடியை ஆழ்ந்து அனுபவித்தாள்.